பொதுவாக பத்தியம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உப்பு புளி மிளகாயை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. இதுல புளியை பொறுத்த வரைக்கும் நம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஆபத்தான ஒரு அம்சங்கள் ஏதாவது இருக்குதா? இனிய மக்களே, முத்து கேட்டது போல புளி நமக்கு கெடுதியா என்பதை நாம் முதலில் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அளவோடு உட்கொண்டால் புளி தீங்கு இல்லை, பல நன்மைகள் புரியும். புளி என்பது என்ன? மிகச்சிறந்த ஒரு பெரு மரமாகிய புளிய மரத்தில் வரும் இந்த பழம் முற்றிய பிறகுதான் அந்த பழத்தின் சதையை எடுத்து நாம் புளி என்று சாப்பிடுகிறோம். தாவர இயல் பெயர் டாமரிண்டஸ் இண்டிகா. இந்திய பேரிச்சம் என்று அரபியர்கள் இட்ட பெயர் இது. புளியமரம் மிக உயரமாக வளர்ந்து பல கிளைகள் மிக செழிப்பாக வறட்சியான நாடுகளிலும் வளரும், வறட்சியான இடங்களிலும் வளரும். பல பெயர்கள் உண்டு. திந்துரூனி, ஆம்பிரம், சிந்தூரம், சிந்தகம், சிந்தம், எகின் என்றெல்லாம் அதற்கு பெயர். மிகச்சிறந்த புளிப்பு சுவையும் கொண்ட ஒரு அமிலப்பழம் புளியம்பழம். அதனுடைய இலை, பூ, பழம், பட்டை, பழத்தோல் என்ற ஓடு அனைத்துமே மருத்துவ குணம் உடையவை. நவீன ஆய்வுகள் பல செய்யப்பட்டுள்ளன. அதன் முடிவுகளை பார்ப்போம். புளிச்சுவையால் குருதி இனிமம், குருதி கொலஸ்ட்ரால் என்ற கொழுப்பு சீராக்கப்படுகிறது. விதைகளில் இருந்து வரும் பசை மிகச் சிறந்த ஒரு மருத்துவ பொருள். அதை பயன்படுத்தி கண் எரிச்சல், கண் உறுத்தல், வறண்ட கண் இவைகளுக்கு ஹைலூரானிக் ஆசிடை விட மிகச் சிறந்த முறையில் குணப்படுத்தலாம். புளூரைடு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமது வட தமிழ்நாட்டு மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் புளூரைடு அதிகம். அங்குள்ள மக்களில் பற்களை பார்த்தால் வெள்ளை படர்ந்திருக்கும், கபிலம் படர்ந்திருக்கும், சில சமயம் கருப்பாகவே இருக்கும். அது புளூரோசிஸ் என்ற கொடிய நோயின் ஒரு வெளிப்பாடு. இந்த புளூரைடு என்ற நச்சுப் பொருளை புளிச்சாறு நீக்குகிறது. எலும்பிலிருந்து நீக்குகிறது, பல்லிருந்து நீக்குகிறது, நீக்கி அதை சிறுநீரகம் வழியாக வெளியேற்றுகிறது. எனவே இந்த புளூரோசிஸ் என்ற கொடிய நோயை குறைப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். இந்த கொட்டையில் உள்ள ஜைலோ குளூகான் என்ற ஒரு பசை மிக சிறந்த முறையில் கண் பளிங்கு படலமாகிய வெளிவெளிர் என்று கண்ணாடி போல இருக்கிறது அல்லவா, அந்த பளிங்கு படத்தில் ஏற்படும் புண்ணை ஆற்ற வல்லது. ஆங்கிலத்தில் கார்னியல் அல்சர் என்று சொல்வார்கள். புளியம்பழ சத்து அந்த சதை என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, காய்ச்சலை குறைச்சிரும், மலத்தை இழக்கி மலக்கட்டை நீக்கும், வாயுவை குறைத்து வயிற்று பொறுமலை குறைக்கும், செரிப்பிக்கும் திறன் கூடும், நன்றாக செரிமானமாகும், பித்த நோய்கள் குறையும், பசி ஊட்டப்படும். தொண்டைப்புண், வாய்ப்புண் வருகிறது, அடிக்கடி வருகிறது என்று சொன்னால் இந்த புளிச்சாற்றை உப்புடன் சேர்த்து கொப்பளித்து விட்டால் ஆறிவிடும். கீழ்வாயு இருக்கிறது, முட்டுகள் எல்லாம் பெரு வலி, சிக்கன்குனியா வருகிறது. அவைகளை போக்குவதற்கு இந்த சாறை பற்றாக போடலாம். ஊமத்தை நஞ்சேற்றம், மிக அதிகமான வெப்பத்தில் தாக்குண்டு வெப்ப தாக்கத்தால் மயக்கமடையும் நிலை, சன்ஸ்ட்ரோக் என்ற ஆங்கில பெயர், குடிபோதை என்ற நஞ்சு ஏற்றப்பட்ட நிலைகளை எல்லாம் குறைப்பதற்கு இந்த புளிச்சாறு பயன்படுகிறது. இந்த பழப்பசியை நாம் மேலே பயன்படுத்தி உள்ளுக்கும் கொடுத்தோம் என்றால் பக்கவாதம் உடைய மக்களுக்கு நரம்பு உணர்ச்சியை மீண்டும் புதுப்பிக்கிறது. நிறைய சத்து பொருள் உள்ளு. டார்டாரிக் அமிலம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அமிலம், சுண்ணாம்பு சத்து, எரிகாந்த சத்து என்ற பாஸ்பரஸ், இரும்பு சத்து, உயிர் சத்துக்களான தயமீன், ரைபோஃப்ளேவின், நிக்கோட்டினிக் அமிலம் நிறைய உண்டு. இனிமங்கள் உண்டு, புரதம் உண்டு, பெக்டின் உண்டு, நார்ச்சத்து உண்டு. இந்த இனிமங்களில் 70% குளுக்கோஸும் 30% ஃப்ரக்டோஸும் இருக்கின்றன. வயிற்றுப்பூச்சி, வயிற்று புழுக்கள் குறைந்துவிடும்.
எலும்பு முறிவு, வெட்டுக்காயம் உடனடியாக ஆற்றுவதற்கு புளிக்கு சக்தி உண்டு. குணாட நூல்கள் என்பது சித்த மருத்துவத்தில் ஒரு பகுதி. அது இதை பற்றி என்ன சொல்கிறான் பார்க்கலாமா? புளி இலையை பயன்படுத்தினால் புண்கள் ஆறும், சோபை பாண்டு குறையும். இது ஒரு அடிப்படையான கருத்து. பல பேருக்கு புளி சாப்பிட்டால், பாக்கு சாப்பிட்டால் உடம்பில் சோகை வரும் என்ற கருத்து இருக்கிறது. தவறு. இந்த புளி இலைச்சாறை நாம் பயன்படுத்தினால் சோகையும் பாண்டும் குறையும், சிவந்த கண்ணோய் குறையும். இந்த கீழ்வாய்கள் எல்லாம் பற்று போட்டு நாம் வலி குறைக்கலாம். முதிரா புளியங்காய், அதிலும் சோகை குறையும், பித்தம் நீங்கும். கருவுற்ற பெண்களுக்கு மசக்கை ஏற்படும், அப்போது அவர்கள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். முதிரா புளியங்காய். கேடுகள் உண்டா? உண்டு. எப்போது? அதிகமான அளவு புளியம்பழம் சாப்பிடும் போதுதான். அப்படி என்ன நடக்கும் என்றால், அறிவு மயங்குங்கிறாங்க, உடல் ஊதிப்போம் அப்படிங்கிறாங்க, சுக்கிலம் கூடலாம் அல்லது குறையலாம், நரை திரை ஏற்படும், வாத நோய்கள் கூடலாம். எனவே இதனுடைய அளவை நாம் மீறலாகாது. பழைய புளி சிறந்தது. என்ன செய்கிறது? முத்தாதுகள் மாறி வருகின்றன. அழல், ஐயம், வலி மாறி போய்தான் நமக்கு நோய் வரும். அது மாறுதலை தடுக்கிறது அல்லது மீட்கிறது. வாந்தியை நிறுத்துகிறது, சூளை நோயை குறைக்கிறது, கபத்தை குறைக்கிறது, வாத நோயை குறைக்கிறது, கண் நோயை சரியாக்குகிறது. சரியாக பயன்படுத்தப்பட்ட பழமொழி பைத்திய நிலையையும் குறைக்கும். ஏறத்தாழ எலுமிச்சஞ்சாறுக்குரிய முழு திறன் எதற்கும் உண்டு. இந்த கொட்டையும் தோற்பு தோலையும் சேர்த்து அரைச்சு மேக வெந்நீர், மேக நோய்கள் எல்லாம் குறைச்சிடுறாங்க. குழந்தைகளுடைய கழிச்சலை குறைக்கிறாங்க. நீர்க்கடுப்பு குறையுது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை குறையுது. அதை மாவாக்கி கட்டிகளுக்கு போடலாம், கட்டிகள் ஆறும். இன்னொரு புளி இருக்கு, கொருக்காய் புளின்னு வாங்க, கொடுக்காய் புளின்னு வாங்க. மலையாளத்தில் குடம்புளின்னு பேரு, ஆங்கில பெயர் கர்சீனியா கம்போஜியான்னு பேரு. அதில் ஏற்படக்கூடிய சத்துக்களை பயன்படுத்தினால் காசநோய் கிருமிகள் ஒடுக்கலான்னு ஒரு கருத்து வந்திருக்கு. ஒரு மிகச்சிறந்த கருத்து அது. வாதம் என்ற வழி நோய் குறைய வேண்டும் என்றால் புளி நமக்கு மிகவும் தேவை. அழல் கூடலாம், சீதம் என்ற கபம் கூடலாம். எனவே இனிய மக்களே, நாம் அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ புளியை பயன்படுத்தும்.